வணக்கம். வெல்கம் டு சக்தி வனிதா கேபிள் நெட்வொர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிக் டே ஆஃபர் அப்படின்னு நமக்கு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. மேபி நீங்கள் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிடிஹெச் நம்பர், அதாவது நம்ம லேண்ட்லைன் நம்பர் மென்ஷன் பண்ணி, தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஃபைபர் பேசிக் காம்போ FPP பிளான். அதாவது இது வந்து நம்ம 60 Mbps பிளான்குள்ளே நேமு. அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as part of this plan, BSNL is offering you complimentary speed upgrade from 60 Mbps to 100 Mbps for 1 month till 25th February at no additional cost. இந்த மெசேஜ் வந்து நமக்கு ரிபப்ளிக் டே ஆஃபர் அன்னைக்கு, அதாவது ரிபப்ளிக் டே அப்போ ரிபப்ளிக் டே ஆஃபர் அப்படின்னு நமக்கு வந்திருந்தது பிஎஸ்என்எல் சைட்லேருந்து. இதே மெசேஜ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்திருந்தது. அவருமே சேம் இதே 60 Mbps பிளானில் தான் இருக்கிறாரு. அவருக்குமே இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்திருந்தது. இதை பற்றி நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணலை சார், அதனால் இதை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் அந்த மெசேஜ் வந்து நமக்கு ரிசீவ் ஆச்சு. இதை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு கரெக்டாக தெரியலை. இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டேட் வந்து 29/1/2026. இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2:15 போல் பார்த்தீங்க அப்படின்னா, we are pleased to inform you that your fiber speed for the FTTH நம்பர், அதாவது நம்ம லேண்ட்லைன் நம்பருக்கு அப்கிரேடட் டு 100 Mbps. தேங்க்யூ ஃபார் சூஸிங் பிஎஸ்என்எல். இந்த மெசேஜ் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதாவது நம்ம மெசேஜ் வந்த அன்னைக்கு இந்த கிவ் கன்சென்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. இதில் கீழே வந்து நம்ம லேண்ட்லைன் நம்பரு, நம்ம ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆச்சு. அதை நம்ம என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம். நம்ம ஆல்ரெடி கொடுத்தனால இப்போ கன்சென்ட் ஆல்ரெடி ரிசீவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வருது. இதை கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆச்சு. இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். பிஎஸ்என்எல் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி 60 Mbps நம்ம பிளானு 60 Mbpsக்கு மேலே வருதா, அதாவது 100 Mbps ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். பட் நம்ம இந்த மெசேஜ் வந்தப்போ செக் பண்ணும்போது 60 Mbpsல தான் இருந்துச்சு. ரவுட்டர் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டும் ஆன் பண்ணி பார்த்தோம், 60 Mbps தான் நமக்கு ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதாவது 2:15 ஒரு 3 மணிக்கு அப்புறம் நம்ம டிவி ஆப்லையுமே போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த டிவி ஆப்பில் ஓப்பன் பண்ணி என்ன பிளானில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இதில் கீழே பிராட்பேண்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணி நம்ம லேண்ட்லைன் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கஸ்டமர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் நம்ம நேமு, நம்ம யூஸர் நேம் எல்லா டீட்டெயிலுமே வந்துருச்சு. கீழே பேண்ட் வித் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 100 Mbps, அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிற பிளான் வந்து 60 Mbps தான். இதில் வந்து இந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு செக் பண்ணும்போது, 3 மணிக்கு செக் பண்ணும்போது இந்த பிளான் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. பட் நமக்கு அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு செக் பண்ணும்போது 60 Mbpsல தான் இருந்தது. கீழே ஏன் ONT இஸ் நாட் மேக் பைண்டட்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவே ரவுட்டர் போட்டிருக்கிறோம், அதனால் ACS கனெக்ட் ஆகாதனால ONT நாட் மேக் பைண்டட்னு வருது. நீங்கள் உங்கள் நெட்லிங்க் மோடம் அப்படி ஏதாவது போட்டு ACS கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் RX பவர் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது மோடம் ஆனில் இருக்குதா, டவுனில் இருக்குதா, அப்பில் இருக்குதா, டவுனில் இருக்குதா, எல்லா ஸ்டேட்டஸுமே பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ், அதாவது OLTலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். கீழே ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னாலுமே நமக்கு 170 Mbps வந்து 17 Mbps வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. இதுதான் நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீடு எவ்வளோ வருது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். எல்லோரும் நீங்கள் அந்த டிவி ஆப்பில் செக் பண்ணதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டையுமே செக் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 100 வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. பட் என்னென்னா நமக்கு இந்த இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் சர்வர் வந்து லோக்கல் சர்வரில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது.
அதனால் நமக்கு பிங்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பிங்க் வந்து பிஎஸ்என்எல் எப்போவுமே 10 கீழே தான் இருக்கும். ஸ்பீடு நமக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 60 MBs பிளான்லேருந்து 100 MBஸாக அப்டேட் ஆயிடுச்சு. இதுதான். உங்களுக்கும் இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்றைக்கி தான் அப்டேட் ஆகிருக்குது. உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வந்துச்சா, பிளான் எதுவும் அப்கிரேட் ஆகிருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்னை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அப்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.